Hello all, welcome back to my channel Craft a Life You Love with me Sridevi. இன்னைக்கு Diwalog 2020 ஓட day 3 வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா DIY decorative items. நம்ம DIY water candleம் DIY plate decorationம் பார்க்க போறோம். இந்த மாதிரி decorative items நம்ம யூசுவலா வெளியில இருந்து வாங்குவோம். கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். பட் நம்மளே பண்ணும்போது அது ஈஸியாவும் பண்ணிடலாம். ப்ளஸ் அது பண்ணும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், பயங்கர ஹாப்பினஸும் இருக்கும். ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்களும் உங்க வீட இந்த மாதிரி DIY decorative items வச்சு அலங்காரப்படுத்துங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் DIY water candle. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி கிளாஸ் ஜார்ஸ் வேணும். நான் கேண்டில் கொளுத்தின ஜார்ஸ் நான் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி திக்கான கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஃபுட் கலர்ஸ் தேவை. நான் இங்கே ஆரஞ்சு, எல்லோ அண்ட் பிங்க் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு ஃபுட் கலர்ஸ் இல்லைன்னா நீங்கள் வாட்டர் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிளிட்டர்ஸ், இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் வேணும். நான் இங்கே விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் திக்காக இருக்கிற எண்ணெய் எடுத்துக்கோங்க. அடுத்தது நமக்கு ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு இல்லை லிட்டு தேவை. இந்த பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து நான் ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நான் 3 எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் நடுவில் ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் வச்சு ஓட்டை போட்டுட்டு திரியை போட்டுக்க போகிறேன். இதுதான் நம்ம கேண்டில் மேலே ஃப்ளோட் ஆக போகுது. ஸோ திரி போட்டதுக்கப்புறம் கீழே எக்ஸசிவாக இருக்கிற திரியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கீழே ரொம்ப பெருசாக இருக்க வேண்டாம் திரி. இந்த மாதிரி நான் 3த்துக்கும் ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இப்போ அசம்பிளிங் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கிளாஸ் ஜார்ஸை எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம தண்ணி நிறச்சிக்க போகிறோம். ரொம்ப நிறைக்க வேண்டாம், 3/4 நிறச்சிக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம கலர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து மஞ்சளுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் அதாவது கேசரி பவுடர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பிங்க்குக்கு ஒரு ஃபுட் கலர் தான் எடுத்திருக்கேன். அது பிங்க் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, அதனால் ரெட்டிஷ் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த கலர் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம், நீங்கள் வாட்டர் கலர்ஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இந்த கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்ககிட்ட இது இல்லைனாலும் பரவாயில்ல. உங்ககிட்ட பீட்ஸ் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் பீட்ஸ் இருக்குது, இல்லை பெபிள்ஸ் இருக்குது, அதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். லேயர் பண்ண மாதிரி அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மேலே இந்த எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் திக்கான எண்ணெயை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பிளாஸ்டிக் ஷீட்டை மேலால் அப்படியே ஃப்ளோட் பண்ண விட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம திரியில எண்ணெய் கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் விளக்கை ஏற்றிடலாம். நான் சொன்ன மாதிரி எண்ணெய் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ லேம்ப் வந்து நின்று எரியும். ஸோ இப்போ நம்மளோட பியூட்டிஃபுல்லான வாட்டர் கேண்டில்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு திக்கான கிளாஸ் ஜார் இருந்தால் மட்டும் போதும். இதை நீங்களும் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது பிளேட் டெக்கரேஷன். இது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி பிளேட் டெக்கரேஷனை வந்து நீங்கள் உங்கள் என்ட்ரன்ஸில், ஹாலில், இல்லை பூஜை அறையில் கூட இது மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டீல் பிளேட் வேணும். நான் இங்கே ஸ்டீல் பிளேட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பனை பிளேட் இருக்குது, இல்லை பிளாஸ்டிக் ரீயூசபிள் பிளேட்ஸ் எல்லாம் இருக்குன்னா கூட நீங்கள் அதில் கூட டெக்கரேட்டிவ் ஐட்டம் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே பேசிக்கான ஒரு பிளேட் டெக்கரேஷன் சொல்கிறேன். இந்த ஸ்டீல் பிளேட்டில் நடுவில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த சர்க்கிளில் நான் எண்ணெய் தடவிக்கிட்டேன். நீங்கள் ஃபெவிகால் கூட தடவிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து குங்குமம் தூவ போகிறோம். நீங்கள் குங்குமத்துக்கு பதிலாக கலர் பொடி கூட போட்டுக்கலாம். இந்த குங்குமம் கலர் பொடியெல்லாம் ஒட்டுறதுக்காக நான் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஃபெவிகால் கூட நான் சொன்ன மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா இப்படி தட்டி விட்டுக்கோங்க, எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி. அதுக்கப்புறம் பாக்கியை நம்ம டஸ்ட் பண்ணிக்க போகிறோம் நியூஸ் பேப்பரில். பண்ணதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு இந்த கார்னர்லாம் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த சர்க்கிள் ஷேப்பில். அதுக்கப்புறம் நான் அவுட்டர் கார்னர்லையும் இந்த மாதிரி எண்ணெய் தடவி மஞ்சள் பொடி போட்டு டெக்கரேட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி அவுட்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு காட்டன் ஸ்வாப் வச்சு நம்ம டிசைன் போட்டுக்க போகிறோம். நான் இங்கே ஸ்வஸ்திக் டிசைன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு கோலம் வரைய தெரியும்னா கோலம் போட்டுக்கலாம். இதே மாதிரி நான் அவுட்டர் கார்னரில் ஒரு சின்ன டிசைன் மட்டும் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட டெக்கரேட்டிவ் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இதில் ஒட்டிக்கலாம்.
நான் இங்கே வந்து ஃப்ளார்ஸ் வச்சு அலங்காரம் பண்ணுறேன். இது வந்து சிம்பிளான ஒரு பேசிக்கான ஒரு பிளேட் டெக்கரேஷனுங்க. இப்போ கார்னரில் அவுட்டர் கார்னரில் எல்லாத்துலேயும் பூ வச்சுட்டு நான் விளக்கு வச்சுக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் பூஜை அறையில் வச்சுக்கலாம், என்ட்ரன்ஸில் வச்சுக்கலாம், ஹால்வேல வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்மளோட DIY டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் ரெண்டும் நம்ம பார்த்தோம். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீடை அலங்காரப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.